எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன். இன்றைக்கி உங்களுக்கு என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன்னா, ஒரு வித்தியாசமான சட்னி தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். அதுவும் ஒரு ஃப்ரூட்டில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். என்ன ஃப்ரூட்னா கொய்யா பழம் தாங்க. அந்த கொய்யா பழத்தில் நீங்கள் ஜூஸ் சாப்பிட்ருப்பீங்க, இல்லை கட் பண்ணி அப்படியே சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் சட்னி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அப்படி இது வரைக்கும் அந்த சட்னியை செஞ்சு சாப்பிடாதவங்க இருந்தீங்கன்னா, இன்றைக்கி என்னுடைய வீடியோவை பார்த்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அந்த சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி கொய்யாப்பழ சைஸில் தாங்க 2 நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இந்த அளவுக்கு பழுக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் க்ரீனாக இருக்கும்போதே நம்ம சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் நேற்றே வாங்கிட்டதுனால இன்றைக்கி கொஞ்சம் பழமாக ஆயிடுச்சு. ஸோ இதை நான் எடுத்துடுறேன். இந்த சைஸில் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இது க்ரீனாக இருக்குது பாருங்கள். இது 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 7 காஞ்ச மிளகாய், மல்லி, கருவேப்பிலை, தேவைக்கேற்ப உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை வதக்கிறதுக்கு எண்ணெய். இவ்வளோ தாங்க தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கொய்யாப்பழ சட்னி இப்போ எடுத்து வச்சுருக்க ஆயிலை நான் ஊற்றுறேன் பேனில். ஆயில் சூடானோடனே நான் எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு போடுறேன். இந்த ஓரத்தமாக உளுந்தம்பருப்பை போட்டுடலாம். ஜீரகம் போட்டுடுறேன். இதெல்லாம் வதங்கட்டும். இந்த உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்ல கோல்டன் கலரில் வரட்டும். ஒரு பாதி கோல்டன் கலரில் வரட்டும். வந்தோடனே நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அவ்வளோதான், பாதி வதங்கிடுச்சு. நம்ம அடுத்தடுத்த பொருளை போடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த காஞ்ச மிளகாயை போட்டுடலாம். இது லைட்டாக ஃப்ரை ஆன உடனே தான் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கொய்யாப்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கல, இதை நான் அதில் போட போகிறேன். இதே நல்ல ஒரு வதக்கிடலாங்க. இது ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் கிடையாது. கொய்யாப்பழம் ஒரு பாதி வதங்கினோடனே நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம். ஒரு சில பேர் கொய்யாப்பழம் சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா அதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் பல்லில் போய் உக்காந்துக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி யோசிக்கிறவங்க இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம உடலுக்கு அது போய் சேரும் இல்லையா. இந்த கொய்யாப்பழத்தில் விட்டமின் சி, ஏ அண்ட் இ 3 இதுவும் சத்தானது இருக்குது. ஸோ ஒரு ஹெல்த்தியான சட்னி தான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது லைட்டான ஒரு புளிப்பு, துவர்ப்பு, இனிப்பு 3மே இந்த கொய்யாப்பழத்தில் இருக்கும் இல்லையா. ஸோ சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் டீயை கொட்டிக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லி, கருவேப்பிலையும் இதில் போட்டலாம். ரொம்ப ஈஸியான சட்னி, ரொம்ப ஹெல்த்தியான சட்னி. நம்ம வீட்டில் ஃப்ரூட்ஸ் வாங்கும்போது கொய்யாப்பழம் வாங்கினோன்னு வைங்களேன், அந்த கொய்யாப்பழத்தில் இந்த மாதிரி ஒரு மாதிரி காய் வெட்டாக இருந்ததுன்னா அதை சாப்பிட நம்ம யோசிப்போம் இல்லையா. அந்த மாதிரி டைமில் நீங்கள் டக்குன்னு இதை என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி சட்னி பண்ணிடுங்க. நம்ம இட்லி, தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இதில் தேவையான அளவு நான் உப்பு போட்டுட்டு இது ஆறுனதுக்கப்புறம் நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதாங்க, கொய்யாப்பழ சட்னி நான் அரைச்சிட்டேன், ரெடி பண்ணிவிட்டேன். இதுக்கு ஒரு குட்டியாக ஒரு தால்சம் போட்டுடலாம். எல்லா சட்னிக்கும் யூஸ்வலாக போடுவோம் இல்லையா, அந்த தால்சம் தான் இப்போ போட போகிறேன். சும்மா 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பும், ஒரே காஞ்ச மிளகாயை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. பொதுவாக இந்த சட்னிக்கெலாம் இப்போ நல்லெண்ணெய் விட்டு நம்ம தாளிக்கிறதுனால இது கூட கொஞ்சம் மணமாக இருக்கும்.
அவ்வளோதாங்க, தால்சம் ரெடி. இந்திய உணவியல் ஆராய்ச்சி கழகத்திலங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரூட்ஸையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ்லேயும் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ஃப்ரூட்லேயும் எவ்வளோ குளுக்கோஸ் இருக்குது அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது, இந்த கொய்யா பழம் தாங்க முதல் மதிப்பெண் வாங்கியிருக்கு. காரணம் அதில் லைட்டான புளிப்பு, துவர்ப்பு, இனிப்பு இருக்குது. டாக்டர்ஸ் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு கூட சில ஃப்ரூட்ஸை வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அதில் முக்கியமாக கொய்யா பழம் இருக்குங்க. அதனால் எல்லா தரப்பினரும் சாப்பிடக்கூடிய ஒரு பழம்னா நம்ம கொய்யா பழத்தை சொல்லலாம். இப்போ மலச்சிக்கலுக்கு கூட கொய்யாப்பழம், பனானா சொல்லலாம். ஆனால் சுகர் பேஷண்ட் வந்து பனானா சாப்பிடக்கூடாது இல்லையா? ஸோ கொய்யாப்பழம் சாப்பிட்லாம். உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டுலாம் வந்தாங்கன்னா இந்த சட்னியை செஞ்சு காமிச்சு அசத்துங்க. அவங்களால கண்டுபிடிக்க வாய்ப்பே கிடையாதுங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கு சுவையான, மணமான, சத்தான ஒரு சட்னி செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கிறீங்க நீங்கள். மறக்காமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேங்களா? அடுத்த ஒரு புது புது வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்க வரேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சாந்தி துரைபாண்டியன் ஃப்ரம் சாந்திஸ் கிச்சன். நன்றி, வணக்கம்.